இயற்கையை மனிதன் வஞ்சிக்க அதன் விளைவை தாங்க முடியாத வேகத்துடன் திருப்பித் தருகிறது இயற்கை. இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவதன் விளைவை மழையின்மையாகவும் வறட்சியாகவும் அனுபவித்து வருகிறோம். நாடு முழுவதும் தண்ணீர் பிரச்சினை தலைவிரித்தாடும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் செவ்வூர் மக்கள் படும் அவதியை பார்க்கலாம். மணல் வெளியாக காட்சியளிக்கும் இந்த இடம் வைகை ஆறு. ராமநாதபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவ்வூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மக்கள் இந்த வைகை ஆற்று பரப்பில்தான் ஊற்று தோண்டி தண்ணீர் சேகரிக்கிறார்கள். இந்த ஊற்றுதான் இப்போது இவர்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. ஆற்றுக்குள் பல அடி ஆழத்திற்கு ஊற்று தோண்டும் இவர்கள் அங்கு மெல்ல ஊற்றெடுக்கும் தண்ணீரை சிறுக சிறுக குப்பரைகளில் அள்ளி குடத்தில் நிரப்புகிறார்கள். தண்ணி கஷ்டம் தான் பெருங்கஷ்டமாக தான் இருக்குது. சாப்பாடுக்கு விட பிரச்சனை இல்லை, தண்ணி கஷ்டம் பெருங்கஷ்டமான முறையில் இருக்குது. மக்கள் குடிக்கிறத விட அந்த வாயிலா ஜீவன்க அது அதிகபட்சமான சிரமத்தில் படுது. மக்களாச்சும் எங்கனையா போய் விலைக்கினாலும் வாங்கியாந்து சாப்பிட்றாங்க. வாயிலா ஜீவன் ரொம்ப கஷ்டப்படுது. நைட்டு 10 மணி 11 மணிக்கு கஷ்டப்பட்டு காற்று கடந்து ஊற்றுலையே நைட்டும் கூட பார்க்காம இங்கே தண்ணியை அள்ளிக்கிட்டே இருக்கோம். காற்று கடந்து தண்ணி கிடைக்கவே செய்யல. காற்று கடந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் கிளப்ப முடியல, பிள்ளையில சாப்பாடு செய்ய முடியல. தண்ணியே கெதின்னு இங்கே வந்து ஆற்றுக்குள்ளே கிடக்க வேண்டியதாக இருக்குது. சண்டை இந்த தண்ணினால பெரிய சண்டை பிரச்சனையாக வருது. இந்த தண்ணி அள்ளி ஒரு வான தண்ணி அள்ளி குடிக்க 10 மணி நேரம் ஆகுது. இல்லைன்னா இன்னைக்கு பொழுதுக்கே ஆகுது. வந்தா 3 மணி ஒரு பானைக்கு 3 மணி நேரம் ஆகுது தண்ணி அள்ளி குடிக்க. நாங்கள் அவ்வளோதெல்லாம் கஷ்டம், எங்களுக்கு தண்ணி கஷ்டம் தான் கஷ்டம், வேற எந்த கஷ்டமும் இல்லை. காவிரி கூட்டு குடிநீர் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்படாததே இந்த தவிப்புக்கு காரணம் என்கிறார்கள் செவ்வூர் மக்கள். இப்போ காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இந்த 2 பகுதி இருக்குது. இந்த வைகை ஆற்றுக்கு தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஊர் வீடுகள் இருக்குது. அது இந்த பக்கமும் 2 பக்கமும் தனித்தனியாக இந்த கூட்டு குடிநீர் தண்ணி குடிநீர் தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும் அரசு. இது பற்றி போகலூர் யூனியன் பொதுப்பணித்துறை பொறுப்பு அதிகாரி சகாய மேரியிடம் கேட்டபோது, கிராமத்திற்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பாக காவிரி கூட்டு குடிநீர் திட்ட அலுவலரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். காவிரி கூட்டு குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பாலசுப்ரமணியனை கேட்டபோது, செவ்வூருக்கான தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய் சாலை பணிகளின் போது உடைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். 4 நாட்களுக்குள் குழாய் பதிக்கப்பட்டு அங்கு நிரந்தரமாக குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த அபாய கட்டத்தில் இருந்து மீட்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாகத்தோடு காத்திருக்கின்றனர் செவ்வூர் கிராம மக்கள். செவ்வூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.